ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டைகளோட வெள்ளை கரு மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். மஞ்சள் கரு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. பவுல்லையும் அதே போல் ஒரு துளி தண்ணீர் கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம முட்டைகளோட வெள்ளை கரு மட்டும் தனியாக எடுத்தாச்சு. அது கூடவே 2 ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் ஒரு ஸ்பூனால் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பீட்டர் எடுத்துக்கலாம். நம்ம பீட்டரில் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக நம்ம 7 வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணி எடுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு லைட்டாக கரைஞ்ச உடனேயே நம்ம இது கூட அரை ஸ்பூன் லெமனை சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு முட்டை வாசம் வராமல் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனேயே நம்ம அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதே போல் ஸ்டாப் பண்ணும்போதும் நம்ம 7லேருந்து 1 வரைக்கும் நம்ம மெதுவாக டிக்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி எடுக்கலாம். நம்மளோட க்ரீம் எவ்வளோ பர்ஃபெக்டாக 5 நிமிஷத்தில் பீட்டர் வச்சு ரெடி பண்ணிட்டோம். இந்த பாத்திரத்தை திருப்பி போட்டாலும் அந்த பாத்திரத்திலேயே அப்படியே க்ரீம் நிற்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். தேங்க்யூ.